1 வாசிங்க பார்க்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஆம். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு எல்லா காரியங்களையும் செய்து நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நான் எதற்காக அனுப்பப்பட்டேனோ அதை செய்து முடிக்கும் வரை சுய வார்த்தைகளையே நான் பேசவில்லை. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. பிதாவானவர் எனக்கு என்ன சொல்லி எதை நடப்பிக்கும்படியாய் கற்றுக் கொடுத்து என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை என் சுயமான வார்த்தைகளை கூட, எனக்கு அந்த வார்த்தை அது கூட இல்லையா, சுயமாய் பேசக்கூடியதான ஒரு ஒரு வல்லமை கூட அல்லது ஒரு வார்த்தை கூட இல்லையா என்பதாக அவர் கேட்கவில்லை. பிதாவின் வார்த்தைகளையே நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறான். எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்தார் என்று பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறார். உயிர்த்தெழுதலின் கடைசி வரைக்கும் அவர் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணம் செய்திருந்தார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவன் இருக்கும் மற்றும் நம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் ஆராதனையை காட்டிலும் மேன்மையானதாம். ஹல்லேலூயா. வேத வசனம் வேதமாக சொல்லுங்கள், வேத வசனம் இருப்பா, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். அப்படியானால் பலி என்பது ஆராதனை. ஆராதனை நாம் நன்றாய் ஆராதிக்கிறோம், ஆனால் கீழ்ப்படிவில்லை என்றால் பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. கீழ்ப்படிவில்லை என்றால் பாத்திரத்தை கையில் எடுத்து நமக்கு பல ஆசீர்வாதங்களை தந்து கொடுக்கிறதான இந்த பாத்திரத்தை கையில் எடுத்து கொண்டோம், கீழ்ப்படியாதது என்ன என்றால் அதை கீழே போட்டு உடைத்து விட்டோம். ஹல்லேலூயா. அவைகளை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம், சந்தோஷம். ஆனால் கீழ்ப்படியாமையானது அவைகளை போட்டு உடைத்து விட்டோம். அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்படினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனையை காட்டிலும் கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. அப்படினாலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியங்களை குறித்து மாத்திரம் எதிர்த்து நிற்க வேண்டாம், எதிர்த்து நிற்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றால் நீங்கள் கர்த்தருக்கே எதிர்த்து நிற்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியுமா? ஒருபோதும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிபடியாய் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பமாக. செவி கொடுத்தல் உத்தமம் என்று எழுதப்பட்டிருக்கிறார், உண்மை என்று சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறார். பார்க்க அந்த உண்மையை ஆண்டவர் நம்மிடத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்காக விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படினாலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னொன்றை சொல்லுகிறார், என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் உன் வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் உன் வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன். என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கவில்லை என்றால், என்னை விட்டு விலகுவீர்கள் என்றால் நான் உங்களை விட்டு விலகி விடுவேன் என்று தான் 4ஆம் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நம்மை உட்படுத்துவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளை செவி கொடுத்து செயல்படுகிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் வேதம் அமிதமாக தான் சொல்கிறது, கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அவைகளின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். செய்கிறவர்களாய் இருந்தால் விசுவாசத்துக்கு ஜீவன் ஊட்டுகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் செய்தால், ஏனென்றால் விசுவாசம் எப்படியாம்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீங்கள் செவி கொடுத்து அதன்படி செய்வீர்கள் என்றால் விசுவாசத்திற்கு ஜீவன் ஊட்டுகிறீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கு ஜீவன் வந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எது நடக்க வேண்டியமோ அது அப்பொழுதே நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. எந்த காரியத்தில் எது தேவையோ அது நடக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசத்துக்கு ஜீவன் ஊட்ட செவி கொடுங்கள், செயல்படுங்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்கிறதாக பார்க்கிறோம். அப்படினாலே இந்த அபிஷேகம் உன்னில் கடந்து வருகிறதான வேளை நீ வேறு மனிதனாவாய். ஹல்லேலூயா. வித்தியாசமான வேறு மனிதனாவாய்.
எந்த மனிதனையும் உனக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய விதத்திலே காணப்படும்படியாக இருக்காது. 1000 ஜனங்கள் கடந்து வந்து நிற்கிறதான வேளை அதில் சவுல் எங்கே நிற்கிறான் என்று சொல்லி 1000ங்களுக்கு மேலாக 10,000 இருந்தாலும் அடையாளம் காட்டக்கூடிய விதத்திலே காணப்பட முடியும் என்பதாக பார்க்கிறோம். அதே போல நீ எங்கு சென்றாலும் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் ஓங்கி நிற்கிறதான விருட்சம் போல காணப்படுவாய். உன் தேவனாய கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம். மைமீன் ராஜா துதிக்கிறோம், 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 துதிக்கிறங்க தாவே துதிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது எங்களை எவ்வளவு விசேஷமானவனாய் விசேஷமானவளாய் மாற்றுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆம் ராஜாவே துதிக்கிறோம், கர்த்தாவே துதிக்கிறங்க தா. 1000ங்களுக்குள் ஒருவராய் காணப்படும்படியாய், 10,000ங்களுக்குள் ஒருவராய் காணப்படும்படியாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குத்தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது ஐயா. ஆனால் ஆவியினால் அபிஷேகம் பண்ண கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த கிறிஸ்துவுக்கு ஏற்றதான கர்த்தாவே துதிக்கிறோம் தன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக அந்த கர்த்தாவே துதிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். நீர் இருக்கிற ஸ்தானம், நீர் பரிசுத்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படியாய் அவ்விதமாக நீர் அன்பாய் இருக்கிறது போல நாங்களும் அன்பாய் இருக்கும்படியாக, நீர் பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறது போல நாங்களும் பிதாவின் வலது பாரசத்திலே காணப்படும்படிக்காக என் தேவநாயக்கத்தில் எல்லாவற்றிலும் உமக்குரியதெல்லாம் எனக்குரிய எங்களுக்குரியது என்பதை விளங்க பண்ணும்படியாய் என் தேவநாயக்கத்தை செய்ததான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா துதிக்கிறோம். இவ்விதமாகவே நாங்கள் செய்து உமது நாமத்தை மையப்படுத்த எங்களுக்கு உதவி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேங்க தாவே. ஆம் ராஜாவே துதிக்கிறேங்க தாவே. இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தாவே ஜீவன் உள்ளவர்களாய் விசுவாசத்திற்கு ஜீவன் ஊற்றுகிறவர்களாய் காணப்படும்படியாய் மகத்துவங்களை வெளிப்படுத்துவர்களாய் இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேங்க தாவே துதிக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்களாய் அல்ல, இந்த ஆவியானவர் நிறைவானவர் வரும் பொழுது குறைவானவர்கள் ஒழிந்து போகும் என்று எழுதப்பட்ட பிரகாரமாக இந்த ஆவியானவர் எங்களுக்குள் கடந்து வருகிறதான் வேளை அவர் சகல சத்தியத்துக்குள்ளுமா எங்களை நடத்துகிறபடினாலே குறைவுகள் இருப்பதில்லை, குறைவுகள் இருப்பதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறவர்க்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் மலையிருக்க பட்டணம் போல மாற்றினபடினாலே ஸ்தோத்திரம். விளக்கு தண்டின் மேலே எங்களை வைத்து எங்கள் ஒளிகள் கர்த்தாவே துதிக்கிறோம் எல்லா இடங்களிலும் பிரகாசிக்கும்படியாய் செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற கர்த்தாவே கர்த்தாவே துதிக்கிறோம். அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் ஐயா. அகம் ராஜாவே, இந்த உலகத்துக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லை அப்பா. ஆனால் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்தாலோ உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் அவருடைய வார்த்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் உண்மையிலே பங்குள்ளவர்களாய் இருக்கும்படிக்காக ஆம் ராஜாவே துதிக்கிறோம். எப்பொழுதும் பிரிக்கப்படாததான நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று எழுதப்பட்ட பிரகாரமாக ஒரு நல்ல பங்கை எங்களுக்காய் வைத்து போனபடினாலே ஸ்தோத்திரம். நாம் அமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த நல்ல பங்கு உலகத்தால் எடுக்க முடியாது, உலகத்தால் கொடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்டதான மகத்துவமான பங்கு அதற்காய் ஸ்தோத்திரம். நாம் அமைப்படுவதாக இடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை பேப்பராக ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறங்க தாவே. இது சபையானது இன்னும் அதிகமாய் ஓங்கி வளரட்டும், இது படர்ந்து பெருகட்டுமையாம துதிக்கிறோம், இது மலைகளெல்லாம் ஓடட்டுமையாம துதிக்கிறோம். ஆம் ராஜாவே துதிக்கிறோம். இது தேசங்களிலே பரவட்டுமையாம துதிக்கிறோம். விதமாகத்தான் வேதம் சொல்லுகிறப்பாம துதிக்கிறோம். இப்பொழுது இருக்கிற காட்டிலும் இனி 1000 மடங்காக உங்களை நான் பெருக பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்க அப்படின்னாலே ஸ்தோத்திரம். ஆம் ராஜாவே துதிக்கிறங்க தாவே துதிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை கர்த்தாவே இந்த சபையிலே வெளிப்படட்டும். கர்த்தர் தம் நாமத்தை மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறங்க தாம் துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் கர்த்தாவே துதிக்கிறோம். எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு புறப்பட்ட எகிப்திலிருந்து கர்த்தாவே கானான் தேசத்துக்கு புறப்பட்டவர்கள் ஒன்றும் மீதியாய் எகிப்திலே தங்காதபடிக்கு ஹல்லேலூயா குடும்பம் முழுவதும் புருஷன் மனைவி பிள்ளைகள் அவருடைய சொத்து சுதந்திரங்கள் சகலமும் எகிப்தின் அடிமைத்தனம் இனி என்னுடைய பொருளுக்கு கூட இருக்கக்கூடாது.
எனக்கு மாத்திரம், என் பிள்ளைகளுக்கோ என் மனைவிக்கோ இல்லை, என் பொருளுக்கு கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார்களே. இதே போல தகப்பனை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள், பிள்ளையுடைய குடும்பங்கள், இந்த சபை குறிதான எல்லா சகல பொருட்களும் விடுதலையாக்கப்பட்டதா இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். மகத்துவங்கள் விளங்கட்டும் ஐயா. நாம மைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுற்றி உள்ளதான கர்த்தாவே, அநேக ஜனங்கள் இதை கர்த்தாவே பார்க்கட்டும், நோக்கி பார்க்கட்டும் ஐயா துதிக்கிறோம். அப்படியாய் பலத்த கிரிகளை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டதான ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்திருக்கும், என் கண்கள் கவனித்திருக்கும், என் செவிகளும் கவனித்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கப்படினாலே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவருடைய செவிகள் கவனித்திருக்கும் என்றால் அவைகளினை நடப்பிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதல்லவோ அதை சுட்டி காட்டுவதற்காய் ஸ்தோத்திரமையாம துதிக்கிறோம். ஆம் ராஜாவே, உமக்கு பிரியமானவைகளை எல்லாவற்றையும் இச்சபையிலே கர்த்தர் செய்வீராக. கர்த்தர் தம் நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், விரும்புகிற காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. வாஞ்சைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் உதவி செய்வீராக. உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறதுனால ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே துதிக்கிறோம். ஆம் ராஜாவே துதிக்கிறோம். எம்மட்டாய் நடந்து திரிகிறாயோ அது எல்லாம் உனக்கு சுதந்திரமாகும் என்று சொன்னீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறையா. ஆம் ராஜாவே துதிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்புகிற அளவை அவர்கள் எடுத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான சுயாதீனத்துக்காய் சுதந்திரத்துக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆம் ராஜாவே துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மைப்படட்டும். சபையை நடத்துகிறதான போதகருக்காய், சகோரிக்காய், பிள்ளைக்காய் ஜெபிக்கிறங்க தாவே. என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாம் துதிக்கிறோம். சபைக்கு அவர்கள் மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்பட தேவன் தம் கிருபையினால் நிரப்பிக்க தாவே. தொடர்ந்து அவர்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறங்க தாவே. இந்த பட்டணத்தில் அவர்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று என் தேவன் சித்தமிட்டிருக்கிறீரோ, திட்டமிட்டிருக்கிறீரோ, சகலமும் நிறைந்தேறும்படியாய் வல்லமல்ல நாமத்தினாலே கேட்டுக் கொள்கிறமையாம துதிக்கிறங்க தாவே. என் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிற எதுவோ அது செய்யப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபையாய் சேர்ந்து உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறதான வேளை அங்கே சபையாய் சேர்ந்து ஜெபித்த பொழுது பேதுருவை கட்டியிருக்கான சங்கிலிகள் அவைகள் கலண்டு விழுந்தன. ஹல்லேலூயா. அவைகள் தெரிப்புண்டு போயிற்று என்பதாக நாங்கள் அறிந்திருக்கிறவர்காய் ஸ்தோத்திரம். இரும்பு கதவுவை வருகிறதான வேளை இரும்பு கதவு தானாய் திறவுண்டது என்பதாக அறிந்து கொள்கிறோம். ஆம் ராஜாவே துதிக்கிறோம். இந்த சபை சேனையாய் வெளியிலே கடந்து செல்கிறதான வேளை பூட்டப்பட்டதான கதவுகள் திறக்கப்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறவர்காய் ஸ்தோத்திரங்கத்தாம் துதிக்கிறோம். நாமத்தை இந்த கர்த்தாவி சபையிலே மையப்படுத்த அதிகமாய் விரும்புகிறேன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறவர்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். ஒரு நாமத்தை மையப்படுத்துகிற மையாம துதிக்கிறோம். ஆம் ராஜாவே துதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவை துதிக்கிறோம். நம்மை அருமையாய் ஆராதித்தார்கள் ஐயா. இந்த ஆராதனை மத்தியில் விருப்பப்படும்படியாய் நீர் கடந்து வந்தீரக்காய் ஸ்தோத்திரம். இடத்தில் நீர் உலாவினருக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் கர்த்தாவை நீர் தங்கியிருக்கிறீர்கள் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மேன்மை உண்டாகட்டும். ஒரு நாமம் மைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறையா. இதற்குள்ளாய் கடந்து வருகிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்களாக. கர்த்தர் தம் நாமத்தை மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையுமா சீர்வதியும், ஒவ்வொருவரையும் சீர்வதிப்பீராக. ஆம் ராஜாவே துதிக்கிறங்க தாவே. ஆராதனை வேளையில் அதிகமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆரம்பத்திலேயே உணர்த்தப்பட்டு அவர்கள் ஜெபித்தார்கள் ஐயாம துதிக்கிறங்க தாவே. ஓ க்ளோரி டு காட். அடியேன் கொண்டு வந்ததான தெய்வ வார்த்தையும் ஆவியானவருடைய வார்த்தையாய் ஹல்லேலூயா அபிஷேகப்படுவாய். அப்பொழுது இவ்விதமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உன்னை கொண்டு நடப்பிப்பார் என்று செய்யப்பட்டதான சொல்லப்பட்டதான காரியங்களை அறிந்து கொண்டவர்காய் ஸ்தோத்திரம். இதை விதமாக நாம மைப்படட்டும். உடைய கரங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நடத்தும் துதிக்க மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் சந்தோஷம் சமாதானம் நித்திய மகிழ்ச்சி என்றென்றும் எப்பொழுதும் சபையோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வருகை பரிந்தம் காணப்படுவதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless யூ, காட் bless யூ. ஒரு வாழ்த்தி செல்லுங்கள், ஸ்டாலை கவனிச்சுட்டு போங்க. இந்த பிரியாணிக்கு தயவுசெய்து உங்கள் பேர்களை நீங்கள் கொடுத்து செல்லுங்கள்.